பாருங்கள், இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், சட்டி சூடாகட்டும். பாருங்கள், சட்டி சூடாகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது காயட்டும். காய்ஞ்சோடனே எண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், தண்ணி எடுத்தாச்சு, காஞ்சிடுச்சு. ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. வெந்தயம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதை வதக்கிடலாம். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் சேர்த்துடலாம். ஆமாம், இது ஒரு 5 நிமிஷம் வதங்குவோம். அதுக்கப்புறம் இது போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை முதையே போட்டால் சல்லுன்னு காஞ்சிருது. இதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா கண்ணாடி தான் வரும். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கிண்டி விட்டுடலாம். பாருங்கள், வதங்கிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த பச்சை மிளகாயும் தக்காளி ஒன்றாவே சேர்த்துடலாம். ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்து கிண்டி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். செவக்க வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சா கத்திரிக்காய், முருங்கைக்காய் பாருங்க, ஒரு 4 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், அதை அதிலே சேர்த்து வதக்கிடலாம். நல்லா இதுவும் சேர்ந்து வதங்கிச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். காய் நல்லா வதங்கிட்டு இப்போ புளியை கரைச்சிடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சிடலாம். கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கிண்டி விட்டுலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்குது. பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டு மசாலா பொடி சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு மசாலா பொடி சேர்க்குறேன். அவ்வளோதான். அதையே சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் புளிக்குழம்பு வச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா மசாலா அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ புளி கரைச்சி வடிகட்டி வச்சுட்டு ஒன்றா சேர்த்துடலாம். அதில் பாருங்கள், இப்போ கிண்டி விடலாம். மசாலா பொடி, புளி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிண்டியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் காய் வெந்து வரணும்ல. தேவையான அளவு தண்ணி கொதித்து வரட்டும். குழம்பு கொதித்து வற்றி காயெல்லாம் வெந்து வரும்போது கொஞ்சம் தேங்காய் மட்டும், சின்ன வெங்காயம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா போதும். பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. உப்பு, காரம், புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொதித்து வரட்டும் குழம்பு. பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிண்டி விட்டுடலாம். நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ சின்ன தேங்காய் மூடி, அரை முடியில் பாதி திருவி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடியே சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இதை இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தேங்காய் வெங்காயம் அரைச்சாச்சு. இப்போ அதை ஒன்றா சேர்த்துடலாம்.
சேர்த்து அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுலாம். அவ்வளோதாங்க. இப்போ மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். போதுமான அளவு எனக்கு வச்சுருக்கேன். அவ்வளோதான் பாருங்க. நான் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ தான் தேங்காயும் வெங்காயமும் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு கொதி மட்டும் வரட்டும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்குது. ஒரு கிண்டு கிண்டி விடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மக்களே தள்ளி விட்டு போகிறீங்க வீடியோவை, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.